நல்லவர்கள் போல் வேடமிடும் தீயவர்களை அடையாளம் கண்டு நல்லவர்களை ஆதரியுங்கள். கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு சோதனை. அதிமுக அரசு ஆவேச நடவடிக்கை. ஆலமரத்தின் வேர் போல் இருக்கும் உள்ளாட்சிகளில் நல்லாட்சி நடைபெற தேமுதிக அணியை ஆதரியுங்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் இந்த வார இறுதியில் 3வது குற்றப்பத்திரிகை தாக்கல். கலாநிதி தயாநிதி சிக்குகிறார்கள். வணக்கம். விரிவான செய்திகள். நல்லவர்கள் போல் வேடமிடும் தீயவர்களை அடையாளம் கண்டு நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பல்வேறு மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தின் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக கூட்டணிக்கு உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் வாக்களித்தால் புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை உடைய நல்லாட்சி அமையும் என்று உறுதியளித்தார். உள்ளாட்சி என்பது என்ன? புதிய ரத்தம், புதிய சிந்தனை, புதிய கொள்கை. இந்த மூணும் உங்ககிட்ட இருக்கணும். இது யாருகிட்ட இருக்கு? இதை எப்படி கொண்டு வருதுன்னா, ஒரு சமுதாயத்தை உள்ளாட்சியில் உருவாக்கினால் மாணவர்களும் இளைஞர்களும் தாய்மார்கள் நினைத்தால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியும். மக்கள் தங்களுக்கு தேவையான ஜீவாதார உரிமைகளை பெற உள்ளாட்சி தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி அமைய மக்கள் தேமுதிகவிற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக்கொண்டார். மக்கள் தங்களது ஜீவாதார உரிமைகளை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகத்தான். அதான் ஜீவாதார உரிமைங்கிறது என்ன? ஜீவாதார உரிமைங்கிறது என்னங்கிறது நீங்க பார்க்கணும். மக்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்வதற்கு தான். எத்தனையோ நீங்க பார்த்திருக்கீங்க. அது மாதிரிதான் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும். நல்லவர்கள் என்று பொய் வேடம் போடுபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு உண்மையான நல்லவர்களை உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அப்போது கேட்டுக்கொண்டார். மக்களுக்காக உழைத்து வேலை பார்த்து சம்பாரிச்சு ஒரு பேர் எடுக்கிறது இருக்கு. மக்களுக்காக செய்யறதுன்னு ஒருத்தர் அடிதண்டி வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து ஆய்வின் மிரட்டி ஒரு பேர் எடுக்கிற ஒரு ரகம் இருக்கு. 2 ரகம் இருக்கு. நல்லவேன்னு பேர் எடுக்கிறது ஒன்று இருக்கு. மிரட்டி பயமுறுத்தி ஆகி அடிச்சு விடுவான்னு என்னமா ஆமா ஆமா நீங்க நல்லவர் தாங்கிற மாதிரி சொல்ற ஒரு ரகம் இருக்கு. இந்த நாட்டில் வெள்ளக்காரங்களை விரட்டி தன்னை வருத்தி கொண்டு அகிம்சை முறையில சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் மகாத்மா காந்தி. அவர் ஒரு ரகம். ஹிட்லர் என்பது யார்? மக்களை துன்புறுத்தி சர்வாதிகாரின் பெயர் எடுத்தவர் தான் சொல்லுவாங்க அந்த ஹிட்லர். 4 பேர் 4 வித ரகம். இது நினைக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்குன்றால், அதாவது மகாத்மா காந்தி இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அதற்கு காரணம் வேணும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படிங்கிற எண்ணம் தான் முதல்ல வருது. அந்த வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்றால்னா இன்னைக்கு மகாத்மா காந்தியை சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுகிறோம். அதைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் திருநெல்வேலி தேமுதிக மேயர் வேட்பாளர் கண்ணம்மாவை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அப்போது மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளரான கண்ணம்மா அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்ற தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர்.
கடந்த திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் MRK பன்னீர்செல்வம். இவர் மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மீது கூறப்பட்டுள்ள நில மோசடி மற்றும் ஆக்கிரமிப்பு குறித்த வழக்குகள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பொன்முடி, நேரு, KPP சாமி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறிஞ்சிப்பாடியில் உள்ள முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வீடு மற்றும் MRK கல்லூரி மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஒழிப்பு துணை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியா தலைமையில் சோதனை நடத்தி வரும் போலீசார் பல ஆவணங்களை கைப்பற்றி உள்ளதாக தெரிகிறது. மேலும் பல குழுக்களாக பிரிந்துள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசார் காட்டு மன்னார்குடியை அடுத்துள்ள முட்டத்தில் உள்ள பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் சிதம்பரம், வடலூர் உள்ளிட்ட கடலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருக்கும் MRK பன்னீர்செல்வத்தின் உறவினர்களின் வீடுகள் மற்றும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் தொடர்ந்து சோதனையும் மேற்கொண்டு வருகின்றனர். பாலவாக்கத்தில் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களிலும் சோதனை நடந்தது. இந்த அதிரடி சோதனை திமுகவினரிடையே பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலமர வேர்கள் போல் இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் நல்லாட்சி நடைபெற தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தஞ்சாவூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சகாயமேரி அடைக்கலம் மற்றும் கவுன்சிலர் வேட்பாளர்களை ஆதரித்து சிவகங்கை பூங்கா அருகே திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது அரசியல் ஆல விருட்சத்திற்கு உள்ளாட்சி தேர்தல் ஆலமர வேர்கள் போன்றது என்றும் ஊழல் இல்லாத நல்லாட்சி அமைய தேமுதிக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். அரசியல் ஆல விருட்சத்திற்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் தான் வேர்கள் போன்றது. இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டு பகுதியும் நம்ம சரி செய்யும் போது இந்த நகராட்சி தானாகவே நல்லா வரும். மேலும் தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெறச் செய்தால் தஞ்சையில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என்றும் தஞ்சையில் உள்ள 2 பேருந்து நிலையத்திற்கும் இடையே சுரங்கப்பாதை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். இந்த பழைய பஸ் நிலையம் இருக்கு, அரசு விரைவு பஸ் நிலையம் 2 இருக்கு. ஆனா 2லயுமே சுகாதாரம் கிடையாது. இந்த 2 பஸ் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய அளவு அண்டர் கிரவுண்ட்ல சுரங்கப்பாதை அமைத்து மக்கள் ஈஸியா 2 பஸ் நிலையத்திற்கும் போகக்கூடிய அளவு மாற்றி நெரிசல் இல்லாமல் சுத்தமான சுகாதாரமான பேருந்து நிலையங்களாக மாற்றி அங்க பல நாட்களாக திறக்கப்படாமல் இருக்கிற கழிவுப்படை வசதி இல்லாம இருக்கு. அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு நிச்சயமாக அந்த பகுதிகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை 2வது வாக்குறுதியாக நிச்சயமாக நான் தெரிவிக்கிறேன். தஞ்சை பெரிய கோயிலை நவீனப்படுத்தி உலக தரத்திலான சுற்றுலா மையமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தஞ்சாவூருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்றால் அது தஞ்சாவூர் பெயிண்டிங். அதை நாம சுற்றுலா தலமாக இதை மேலும் மேலும் உயர்த்தி இங்க இருக்கிற தஞ்சை பெரிய கோயில் முன் இருக்கும் அகழிகளை தூர்வாரப்பட்டு நீர் நிரப்பப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு இங்க சிவகங்கை பூங்காவை நவீன தரத்துடன் செய்து நிச்சயமாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை உறுதியாக இந்த நேரத்தில் அவங்க முன்னாடி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். முன்னதாக தஞ்சைக்கு வருகை தந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சீர்காழியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். 2G அலைக்கற்றை ஊழல் முறைகேடு தொடர்பாக 3வது குற்றப்பத்திரிகை இந்த வார இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன், சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறன் ஆகியோர் பெயர்கள் இதில் இடம்பெறும் என்று தெரிகிறது. ஏர்செல் நிறுவனத்தை மலேசிய நிறுவனமான மேக்சிஸிற்கு விற்க முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் நிர்பந்தித்தார் என்பதும் அதற்கு ஆதாயமாக 600 கோடி ரூபாய் சன் டிவியில் முதலீடு செய்யப்பட்டது என்பதும் இவர்கள் மீதான குற்றச்சாட்டாகும். இந்த விவகாரம் தொடர்பாக தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் ஆகியோரிடம் கடந்த மாதம் சிபிஐ தனித்தனியாக விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மலேசிய நிறுவனங்களிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தயாநிதி மாறன் தொடர்பான விசாரணை முடிவிற்கு வந்துள்ளதாகவும் அவர் மீது விரைவில் எஃப்ஐஆர் போடப்படும் என்றும் சிபிஐ வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2G வழக்கு தொடர்பான 3வது குற்றப்பத்திரிகையை இந்த வார இறுதியில் சிபிஐ தாக்கல் செய்ய உள்ளது.
இதில் பல கோடி ரூபாய் ஆதாயம் பெற்ற சன் டிவி நிர்வாக இயக்குநர் கலாநிதி மாறனின் பெயரும் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெறுவது குறித்து கலாநிதி மாறன் சட்ட வல்லுநர்களுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. 2G அலைக்கற்றை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி பின்னர் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செய்தனர். ஆனால் அவர்களுக்கு நீதிமன்றம் இன்று வரை ஜாமீன் வழங்கவில்லை. இதனால் சிபிஐ தாக்கல் செய்யும் குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெறுவதற்கு முன்னரே நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்வது குறித்து அவர் சட்ட வல்லுநர்களின் கருத்தை கேட்டு அறிந்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக உள்ளாட்சி தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தி வருகிறார். தமிழக உள்ளாட்சி தேர்தல் இம்மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை சுமூகமான மற்றும் அமைதியான முறையில் நடத்துவது குறித்த ஆலோசனை மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய வடக்கு பகுதி மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ள பதற்றமான தொகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்படுவது குறித்தும், வாக்காளர் பட்டியலில் யாருடைய பெயரும் விடுபடாமல் இருக்க செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. மேலும் வாக்கு பெட்டிகள் வைக்கப்படும் அறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் செயல்பட்ட ஜெயலலிதாவிற்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவது அவசியம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சிதம்பரத்தில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைத்து பேசிய மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், கூட்டணி கட்சிகளின் பங்கு இல்லை என்றால் அதிமுக ஆட்சி அமைத்திருக்க முடியாது என்று கூறினார். இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவை படுதோல்வி அடையச் செய்ய வேண்டியது நமது கடமை என்று கூறிய அவர், போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கை பற்றி கவலைப்படாமல் சட்டமன்ற தேர்தலில் உண்மையாக உழைத்தும் வலுவான பிரச்சாரம் மேற்கொண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்ததை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆட்சியில் அமர்ந்தவுடன் கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் செயல்பட்ட ஜெயலலிதாவிற்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவது அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 1992 முதல் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி பொறுப்பேற்று வந்தபோதும் உள்ளாட்சிகளுக்கு உரிய நிதியை வழங்காமலும் அதிகாரத்தை வழங்காமலும் இருந்து வந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி அமைப்புகள் சுயமாக செயல்படவும் அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேறவும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஜி. ராமகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்.